யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் தன்னை வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்ய சொன்னதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 8/7/2024 கிளினிக் எப்போ போட்டு வந்தவன் என்ன கிளினிக்? சுவர் பிரசவ கிளினிக்கு வந்திருக்கிறார். எவ்வளத்துல இருந்து வரீங்களா ஐயா? மிரிசியில இருந்து பாருங்க. விடிய இப்ப என்ன நேரம்? என்ன 5:50 பாருங்க. விடிய ஒளிம்பி சரி 4 மணிக்கெல்லாம் ஒளிம்பி இந்த வலிக்கு இருந்து பாருங்க. கிளினிக் ஒப்பி இருக்குது. இது என்ன பிரைவேட்ல செக் பண்ண சொன்னதா? இதங்க செக் பண்ணீங்க இஞ்சியா? ஆனா சீமெட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட்டா செக் பண்ணினதா? செக் பண்ண சொன்னீங்க பிரைவேட்டா? பாருங்க, ரத்தம் செக் பண்ண சொன்னது பிரைவேட்டா செக் பண்ண சொல்லிக்கிறேன். பாருங்க, ஆஸ்பத்திரியில் சொல்லி பிரைவேட்டா கொண்டு ரத்தம் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறார். சரியா? ரத்தம் ரிப்போர்ட் இங்க ரத்தம் பரிசோதிப்பதற்கான இயந்திரம் இங்க இருக்குது. டாக்டர் சொன்னீங்க விளங்கல சொல்றது. இங்க இருந்து ரத்தம் எடுத்து கிளினிக் அனுப்பி 2100 அப்ப தனியார் வைத்தியசாலைகளுக்கு ரத்தம் எடுத்து கொடுக்கிற பணியத்தான் வேலை செய்யணும். ரத்த சுத்திகரிப்பு வேலை செய்யறது, ரத்தத்தின் பரிசோதனை செய்யறதுல தனியார் வைத்தியசாலைகளுக்கு இங்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ரத்தம் எடுத்து நீங்க பிரைவேட்டா கொண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கான ஆதாரம் இருக்கு. சரியா? அதான் இன்றைக்கு பாருங்க. இன்றைக்கு நீங்க இப்ப இவர் வந்திருக்கிறார். இவரை மாதிரி இன்னும் பல பேர் இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நிக்கிறோடைய தான் தெரியுது. எத்தனை பேர் இதை பார்த்துட்டு பேசாமல் எங்கிட்ட சொல்லாம போயிருக்கணும் தெரியாது. எவ்வளவு பேரால 2500 காசு கொடுத்து பாக்குறதுக்கு ரத்தம் வாங்குறதுக்கு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்று முன்தினம் தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் அவர் இதனை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளர் அதிக பணம் செலவழித்து குறித்த பரிசோதனையினை மேற்கொண்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.